குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 மதியம் 1:15 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த வருஷம் முழுக்க கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், இதுல ஒரு 1.5 மாதங்கள், அதுக்கப்புறமா ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல ஒரு 63 நாட்கள், அப்புறமா மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள்ல சுமார் 48 நாட்கள், அதுக்கப்புறமா புரட்டாசி 23 தை 22 வரைக்கும் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறமா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரோகிணி 3, 4 மிருகசீரிஷம் 1ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. பொன் கிடைச்சாலும் கிடைக்காத புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போற இந்த பயிற்சியால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற ராசி கடகம். இந்த குரோதி வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. 3, 5, 7ஆம் இடங்களுக்கு குரு பார்வையும் இருக்கு. அதனால சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தா நல்ல வருமானம் கிடைக்கும். ட்ரஸ்ட், ஜோதிடம், கலைகள், ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் நல்ல ஆர்வம் வரும். டீச்சிங், நீதித்துறை, டாக்ஸ் ஆபீஸ் இந்த லைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் நல்ல ஆதாயம் இருக்கும். மூத்த சகோதரருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாட்டிலையும் ஆர்வம் அதிகமாகும். அநாதை இல்லம், அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் ஆர்வம் வரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்க கிட்ட எல்லாம் பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும். குழந்தைகளால நல்ல லாபம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். ஒரு சிலருக்கு பண பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவோ இல்ல ஃபுட் பாய்சன் ஆகிறக்கோ கூட வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்களால ஆதாயம் இருக்கு. கலத்திரத்துக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும். ஆனா அது நியாயமானதா தாங்க இருக்கும். பொது சேவை ஈடுபாடு அதிகமாகும். பயணம் சார்ந்த தொழில்கள்ல நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால அப்பா வழியா நல்ல லாபம் கிடைக்கும். அரசு துறை மூலமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வட்டியோட கடனை செட்டில் பண்றக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். ஆன்மீக நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களாலையும் நல்ல லாபம் கிடைக்கும். குரு பகவானே 6ஆம் அதிபதியாகவும் வரதுனால மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த வழி உறவுகள் கிட்ட அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. நோய், கடன் இதெல்லாமே நிவர்த்தி ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமா உத்தியோகம் அமையும். சுபதிசா நடக்கிறவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளமான குடும்பம் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.